இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்டேட் லிஃப்டிங் அப்படின்னா என்ன, இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ரெண்டுமே நம்ம பார்த்தது தான். பட் நமக்கு இதுதான் அது அப்படின்றது தெரியாது. சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ். Controlled components are form elements managed by React state, allowing React to control and update their values for better input handling and validation. சரி, இப்போ கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்ம் எலமெண்ட்ஸ்ல தான். சரி, ஃபார்ம் எலமெண்ட்ஸ்ல நம்ம ரியாக்ட் ஸ்டேட்டை யூஸ் பண்றோம். ஸ்டேட்டை யூஸ் பண்றோம்னா அந்த காம்பனன்ட்டுக்கு பேரு கண்ட்ரோல்டு காம்பனன்ட். This makes it easier to debug and keeps data consistent throughout the app. சரி, இப்போ என்னன்னா என்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கு, இதுல மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்குன்றத வச்சுக்கலாம். சரி, அப்போ இதுல நான் வந்து யூசரோட நேம் என்டர் பண்றேன், இமெயில் என்டர் பண்றேன், இங்க போன் நம்பர் என்டர் பண்றேன். இந்த 3 டேட்டாவையும் நான் டாம் ஆக்சஸ் பண்ணாம நான் வாங்கிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், எப்படி நம்ம யூசர் டைப் பண்ற அல்லது யூசர் ஒரு இன்புட் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் லாஸ்டா? யூஸ் என்ன படிச்சோம்? யூஸ் ரெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டாம் ஆக்சஸ் பண்ணணும். யூஸ் ரெப்ன்றது அந்த எலிமெண்டோட டாம் தான். அதை தவிர்த்து இன்ஸ்டண்டா எனக்கு வந்துட்டு ஒரு யூசரோட வேல்யூவை நான் வாங்கிக்கணும்னா வேற என்ன பார்த்துக்கணும்? ஸ்டேட் வச்சு வாங்கிக்கலாம். சரி, அதுதான் இங்க சொல்லியிருந்தேன். ரியாக்ட் ஸ்டேட் வச்சு நம்ம ஃபார்ம் புதுசா ஹேண்டில் பண்றதுக்கு. ஆனா ப்ரீவியஸா நீங்க வந்து டாம் ஆக்சஸ் பண்றதுக்கு தான் கேட்டாங்க. புரியல. அதாவது டாமோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணணும் யூஸ் ரெஃப்ல. ஓகே, நம்ம டாக்குமெண்ட் ஆர்கிட் எலிமெண்ட் ஐடி அந்த மாதிரி மாடிஃபை பண்ணாங்க, அதோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பண்றோம். பட் இது அந்த மாதிரி இல்லை, ரெஃபரன்ஸ் எதுவுமே ரியாக்ட் நம்ம ஆல்ரெடி யூஸ் எஃபெக்ட்ல பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? ஒரு ஆன் சேஞ்ச் வேல்யூ அப்டேட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்றது தான் கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ் சொல்றோம், வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யூஸ் கான்டெக்ட்க்குள்ளேயே நான் இந்த வேலையை பார்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு குழப்பிச்சு கன்ஃபியூஸா இருக்குன்னா சொல்லிருங்க, வேற இதுல கூட பண்ணலாம். ஓகே, சரி சார், உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி கேக்குது சார். உங்களுக்கு அப்படிதான் கேக்குதா? கொஞ்சம் லோவா கேக்குது. இப்ப எப்படி கேக்குது? சவுண்டா பேசுறேன், இல்லனா இப்ப கரெக்டா கனெக்ட் பண்ணி பாருங்க சார். ஏன்னா நீங்க சவுண்டா தான் பேசுறீங்க, பட் ஆனா இது கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு சார். சரி, ஓகே, ஒரே நிமிஷம் நான் பண்றேன். ஓகே, இப்போ லாஸ்டா என்ன சொல்லியிருந்தேன்னா இதே ப்ராஜெக்ட்லயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கண்ட்ரோல்டு காம்பனண்ட்டை பத்தி சொல்றேன் சொன்னேன். அது ஓகேவா? இல்லை நான் வேற இடத்துல பண்ணணும், புதுசா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்ணணும்? புதுசாவே பண்ணிட்டு. ஓகே, சரி, இந்த இடத்துக்கு வரணும். ரியாக்ட். சரி,
request day 11 control components. Dot yes. ஓகே எல்லாம் இன்ஸ்டால் ஆகுது. நான் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குல்ல ஸ்டேட் லிஃப்டிங், அதையும் சொல்லிடுறேன். இதுவும் நம்ம பார்த்ததும். In React.js, lifting state up is a fundamental concept that plays an important role in managing the state efficiency across different components. சரி, ஸ்டேட் லிஃப்டிங் பற்றி எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பேரண்ட் காம்பனண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு சைல்டு காம்பனண்ட், ஒரு சைல்டு காம்பனண்ட் இருக்கு. ரெண்டு சைல்டு இருக்கு. ரெண்டு சைல்டுக்குமே ஒரே மாதிரியான டேட்டா தேவைப்படுது. இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பேரண்ட்டு, இது சைல்டு 1, அப்புறமா இது சைல்டு 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த ரெண்டுக்குமே எப்படின்னா ஒரே டேட்டா தேவைப்படுது, ஒரே மாதிரி நான் ஸ்டேட் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை இந்த பேரண்ட் காம்பனண்ட்ல வச்சுட்டு அதுக்கு இந்த ஸ்டேட்டோட வேல்யூவையும் அதை அப்டேட் பண்ற ஃபங்க்ஷனையும் ப்ரோப் அனுப்புவேன். இங்கேயும் அதே போல அனுப்பிட்டு, ஸோ ஒரே இந்த ஸ்டேட்டை காமனா வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் தேவைப்பட்டா அதை ஆக்சஸும் பண்ணிப்பேன், அப்டேட்டும் பண்ணிப்பேன். அதுதான் ஸ்டேட் லிஃப்டிங். இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். புரியுதான்னு சொன்னது ஞாபகம் இருக்கும். புரியல? ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கு. இருக்கு. சூப்பர். கேம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும் நினைக்கிறேன். ரன் ஆகிட்டு சூப்பர். ஸோ இங்கே .jsx இதுல ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். form.jsx const சார் அது இத ஃபார்ம் தான் காம்போனன்ட் தான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் சார்? அத்தனை இது இருக்கும்போது புரியலங்க. இல்ல இந்த இது வந்து நம்ம சும்மா ஒரு ரியாக்ட் ஃபங்க்ஷன் தானே எழுதுறோம். இது காம்போனன்ட் அப்படின்னு அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அந்த ப்ராஜெக்ட்? எந்த ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுது? எங்க எதை கேக்குறீங்க? இல்ல இந்த காம்போனன்ட் இது பேசிக் क्वेश्चन கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அல்ல எது இல்ல எது ஐடென்டிஃபை பண்ணுதுன்றது எனக்கு புரியல. இப்போ வந்து இந்த இது வந்து காம்போனன்ட். இப்போ app.css போங்க, அது வந்து css ஃபைல்னு தெரியும். இப்போ jsxன்னு இருந்தாலே அது வந்து காம்போனன்டா இல்ல தானே? app.jsxன்னு இருக்கு, அதுவும் காம்போனன்ட் தானே? உள்ள போங்க. app.jsxன்றது ஒரு JSX சின்டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ட் ஃபைல். இதுக்குள்ள மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் இருக்கலாம். காம்போனன்ட்ன்றது என்ன ஃபர்ஸ்ட் பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்க இங்க பாக்குறதே சொல்லலாம். இப்படி இருந்தாலே அது காம்போனன்ட்னு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்குமா? எதுவும் இம்போர்ட்லாம் பண்ணணும் காம்போனன்ட்டுக்கு அப்படிலாம் இல்லையா? அப்- அப்படின்னு இல்லை. அதாவது எக்ஸாம்பிளுக்கு காம்பனன்ட்ன்றது கேபிட்டல் லெட்டர்ல நம்ம எப்பவுமே வைக்கிறது வந்து ரியாக்ட்ல ஓகே. ஒரு ஆ ரூல். ஃபர்ஸ்ட் ஆ காம்பனன்ட் கட்டாயமா ஒரு ஜேஎஸ்எக்ஸா இருக்கணும். ஓகே சார். இதுதான் நீங்க அதுக்கப்புறம் புரிஞ்சு. நீங்க எதை இம்போர்ட் பண்ணாலும் சரி, நீங்க ஏதோ பேக்கேஜ் லைக் இப்போ ஒரு டெய்ல்வின் டிசீஸஸோ ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இம்போர்ட் பண்றதுல அப்படி கேபிட்டல் லெட்டரோட ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்துட்டு காம்பனன்ட். அவங்க ஒரு காம்பனன்ட் இதே போல நம்ம எழுதி வச்சிருக்க மாதிரி அவங்க ஒரு காம்பனன்ட் எழுதி வச்சுட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இந்த கோடை இங்க நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு எடுத்துக்கிறோம். எப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இங்க படிச்சோம்ல, அதே வேலை தான். என்ன ஆன்லைன்ல அவங்களோட ஃபைல்ஸ் இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி, இப்போ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபார்ம் இதுல ஒரு வச்சுக்கிறேன். இதுல ஃபார்ம் ஓகே. இன்னும் அதை இம்போர்ட் பண்ணல. சரி சரி, இங்க எப்படி பார்க்கலாம். இன்னும் ரொம்ப ஆகலை. சரி, என்ன இஷ்யூ அப்படின்னு பார்ப்போம். error form is not defined. Form is not defined. Okay, இன்னும் இங்க அது இம்போர்ட் ஆகல. ஃபார்ம் ப்ரோ ஃபார்ம் வந்து HTML எலமெண்ட் தானே, அதே இம்போர்ட். புரியலைங்க. இல்ல இல்ல எனக்கு புரிஞ்சு. சரி புரிஞ்சா. சரி, ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு. இதுல வந்துட்டு ஒரு டிவ் வச்சுக்கிறேன். ஒரு 4 இன்புட் எலமெண்ட் வச்சுக்கிறேன். முன்னாடி எப்படி போட்டோம், எனக்கு புக் ஆகலை. சரி, பார்த்துக்கலாம். சரி, டெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல சரி ஃபோனு ஒன்று இருக்குல்ல, ஃபோனு தானே இருக்கு டைப்பு. டெல் ப்ரோ. சரி, சரி. ஸோ இதில் நம்பர், இதில் இமெயில் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ போய் பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கு, இருக்கட்டும். சரி, இதில் லேபிள் வேணால் போட்டுக்கலாம். லேபிள் ஃபார் நேம். நான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன், பார்த்துக்கலாம். ஐடி நேம் ஓகே. அடுத்ததா இது வந்து ஸோ அடுத்ததாக வந்து லேபிள் நம்பர், இதில் ஏஜ் கொடுத்துடலாம். ஏஜ்
இப்போ லேபிள் இருக்க இடத்துலலாம் பிரேக் கொடுத்தா ஒரு ஸ்பேஸ் கீழே வரும். சரி ஓகே, நேம்ன்ற ஒருத்த மட்டும் ஒழுங்கா வரலையா ப்ராப்பரா? ஓகே, என்ன பண்ணணும்னா break. சரி, இப்போ இப்படி இருக்கு, எனக்கு நேமு ஏஜ் ஃபோனு எல்லாமே இருக்கு. ஆனால் இங்கே வேணா இன்னும் எக்ஸ்ட்ரா பிரேக் வேணா ஆட் பண்ணி தேவைப்பட்டா. சரி, சென்டரில் இருக்கிறது காரணம் அந்த ஆல்ரெடி ஒரு சிஎஸ்எஸ் அப்ளை ஆகிட்டு இருக்குல்ல, அந்த சிஎஸ்எஸ்னால தான் சென்டரில் இருக்கு. ஸோ அது இருக்கட்டும், நமக்கு இப்போ ஸ்டைல் மேட்டர் இல்லை, கான்செப்ட் தான் மேட்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே லாஸ்ட்டாக பட்டன் வச்சுக்கிட்டா, பட்டனு. ஸோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆன் கிளிக்ல ஹேண்டில் இங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஹேண்டில் எனக்கு ஒரு நிமிஷம் நம்மளோட ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு காட்டுறீங்களா சார்? நான் அப்படியே உங்க கூடவே செஞ்சிருந்தேன். வர்றீங்க. ப்ராஜெக்டோட நேம் தான் இருக்குல்ல, தெரியுதா? டே 11 கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ். ஒரே நிமிஷம் சார், நான் இதை கில் பண்ணிக்கிறேன். இன்னொன்று கில் பண்ணி. புரியலங்க. டே கண்ட்ரோல் 11 கண்ட்ரோல்டு ஓகே சார். ஓகே சார். சரி, சப்மிட் கொடுத்தோம்னா எனக்கு அலர்ட் கொடுத்த வைக்குது. இப்போ எனக்கு சப்மிட் கொடுத்தா எனக்கு சப்மிட்டும் என்ன செய்யுது, வேலை செய்யுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்புட்ல இருக்கிற வேல்யூஸ், யூசர் டைப் பண்ற வேல்யூஸ் எல்லாம் நான் ட்ராக் பண்ணணும். எப்போ சப்மிட் பண்றானோ அப்போ நான் என்ன செய்யணும், அந்த வேல்யூவை என்னோட பேக் எண்டுக்கோ அல்லது ஒரு ஏபி ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த டேட்டாவை டைப்போ சம்திங் தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கோ ஏதோ ஒன்றுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல அந்த டேட்டாவெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டேட் வச்சு ஹேண்டில் பண்ணுறத கண்ட்ரோல் காம்பனன்ட்ஸ். ஓகே, அப்போ இது என்னன்னா டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம், செட் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இங்கே இருக்கல ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நீங்கள் வந்துட்டு தனித்தனி ஸ்டேட் வச்சுனாலும் ஹேண்டில் பண்ணலாம். பட் அது விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஆப்ஜெக்டோட வேல்யூ வச்சு நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஹூக் தான், ஒரு ஹூக் வச்சே நம்ம எல்லா 5 இன்புட்டையும் ஹேண்டில் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். சரி, இது இனிஷியல் வேல்யூ ஆப்ஜெக்டாக தரப்போகிறேன். நேம் வந்து இனிஷியலாக எம்டியாக இருக்கணும் 1.
அடுத்ததா என்னது இருக்கு? ஃபோனும் எம்டியான செய்யணும் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஏஜ் ஆல்சோ எம்டியா இருக்கணும். அடுத்து இமெயிலா? எஸ், இமெயில் எம்டி வேல்யூவா இருக்கணும் இனிஷியலா. லாஸ்ட் அவ்வளோதான் இருக்குதாங்க. ஏஜ் ஓகே, சரி, இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படின்னா இந்த இன்புட்டோட ஆன் சேஞ்ச் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ யாரை வைக்க போறேன் அப்படின்னா டேட்டா டாட் யாருன்னா நேம். இதுல இருக்கிற நேம் ப்ராப்பர்ட்டில என்ன வேல்யூ இருக்கோ அது இங்க வரணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதை தான் இங்க பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்க புரியலைன்னா என்கிட்ட கேட்க. இந்த இடத்துல ஃபோன். ஓகே, இந்த இடத்துல ஏஜ். இந்த இடத்துல இமெயில். ஓகே, பார்க்கலாம். சம்திங் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. யூஸ் எஃபெக்ட் ஓகே ஓகே ஓகே, யூஸ் எஃபெக்ட் போட்டுட்டேன். யூஸ் ஸ்டேட் ரைட்டா? இந்த யூஸ் எஃபெக்ட் இங்கே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நேம் எல்லாமே எம்டியா இருக்கு. இப்போ நேம் வந்து இங்க அபிராமின்னு கொடுத்தேன்னா புரியுதுல்ல? இதுல ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம் நீங்க, இல்லைன்னா அப்படி கன்டினியூ பண்றேன். புரியுது. ஓகே, ஸோ இப்போ ஆன் சேஞ்ச் வச்சுக்கிறேன். ஆன் சேஞ்சில் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்ண போறோம். இப்போ ஸ்டேட் எப்படின்னா ஸ்டேட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், கரெக்டா? அப்போ ஆப்ஜெக்டை நம்ம டைரக்டா என்ன செய்ய முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. புதுசாக தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை அங்கே காப்பி பண்ணிக்கிட்டு அதை அப்டேட் பண்ணணும். இது நான் சொன்னது புரியுதா அல்லது இதுல குழப்பம் இருக்குதா? புரிஞ்சு ப்ரோ, அப்பதான் ரீலன்ட் ஆகும். ஓகே, கரெக்ட். சரி, ஆன் சேஞ்ச்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஹேண்டில் சேஞ்ச் அப்படி போட்டுட்டு ஒன்று. ஓகே, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் வச்சுட்டு இங்கே ஈவெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று. இது என்ன டைப் ஆஃப் இன்புட்னு பார்க்க போறேன். இது நேம். ஓகேங்களா? சரி, அடுத்ததா அதுல இருந்து வரக்கூடிய வேல்யூ ஈவெண்ட் டார்கெட் டாட் வேல்யூ. இப்போ நான் அனுப்ப போறது என்னதுலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹேண்டில் சேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க போறேன். அதை இங்க எழுதுறேன். const handle change. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, டைப், அதாவது என்ன ஃபீல்டுன்றது அதோட டைப்பை நம்ம அனுப்பிச்சு வைக்கிறோம். ஓகேங்களா? அடுத்ததா வேல்யூ, அந்த இன்புட் பாக்ஸோட வேல்யூவை நம்ம என்ன செய்யறோம், அனுப்பிச்சு வைக்கிறோம். ஸோ அதை இந்த ரெண்டு நேம்ல வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? நான் சொன்னது புரியுதா இல்லது எதுவும் கொஸ்டின் இருக்கா இடத்துல? புரிஞ்சுப்போம். ஸோ இப்போ இந்த ஆன் சேஞ்சை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ண போறேன். நம்ம திரும்ப அந்த பேராமீட்டர் அந்த ஆர்குமெண்ட் அனுப்புறதெல்லாம் மாத்திக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிரேக் போட்டேன்,
ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, இங்க நேமு டைப் வந்து நேமு, அடுத்ததா வரப்போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா phone. சார் அந்த சைடுல ஃபைல்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த அந்த விண்டோவை. ஓகே, ஓகே. phone. அடுத்ததா இமெயில். அது ஏஜ் சார். ஏஜ் சரி, அப்புறம் தான் இமெயில். இமெயில். சரி, ஓகே. ஏஜ் அடுத்து சூப்பர். ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கிட்டாச்சு. இப்போ என்னன்னா எனக்கு இங்க வேல்யூஸ்லாம் வருது. வேணா நீங்க இங்க ஜஸ்ட் இங்க லாக் போட்டு பார்க்கலாம் என்னென்ன வருது. டைப், அதுக்கப்புறம் வேல்யூ. ஆக்சுவலாக நீங்க டைப் பண்ற வேல்யூ அப்டேட் ஆயிருக்காது. ஓகே, இது வந்து இனிஷியலா வந்திருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், இப்போ வராது. இப்போ நான் டைப் பண்றேன். ஓகே, நேமு அபிராமி. நான் டைப் பண்ண வேல்யூ இங்க விசிபிளா இல்லை, ஆனா இங்க வருது. ஏன் இங்க விசிபிளா இங்க இன்னும் அப்டேட் ஆகலை? நான் இங்கேயும் டைப் பண்றேன் பார்த்தேன், ஸ்டேட் சேஞ்ச் ஆகல. சேஞ்ச் ஆகலை, அதனால வரல. சரி, அப்போ இப்போ நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்ணிடுவோமா? ரைட், சரி. இப்போ ஸ்டேட் நமக்கு வேல்யூ அங்கே டைப் பண்ணால் என்ன டைப் வருது, அடுத்ததா என்ன வேல்யூ வருதுன்றதை நம்மளால பார்க்க முடியுது இப்போதைக்கு. சரி, இப்போ நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது ஸ்டேட்டை தான் அப்டேட் பண்ணுறோம். கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா செட் டேட்டா, புது ஆப்ஜெக்டை நான் தரணும். இப்போ புது ஆப்ஜெக்டை தரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருந்த டேட்டா எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி இருந்த டேட்டா வேணும், பர்டிகுலரா எந்த ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதோ அந்த ஒன்றை மட்டும் தான் அப்டேட் பண்ணணும். ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் டேட் வாங்கிக்கலாம். ப்ரீவியஸ் டேட் வாங்கிக்கிட்டு சரி, ட்ரிபிள் டாட் ஓகே. இங்க ரெஃபரன்ஸ் வராது, ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. கரெக்டா? டைரக்டா இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போட்டீங்கன்னா டைரக்டா நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இப்படி போட்டுட்டீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், ப்ராப்பர் ஃபங்க்ஷன் இது ரிட்டர்ன் பண்ணலன்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் இங்க கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இப்போ உங்களால என்ன செய்ய முடியும்? சரி, இப்போ நம்ம எதை அப்டேட் பண்ண போறோம்? ப்ரீவியஸ் ஆஃப் டைப். டைப். நம்ம டைப் வந்துட்டு இங்க இருக்க அதே வேல்யூஸ் தானே அனுப்பிச்சு வைக்கிறோம். நேம், ஃபோனு, ஏஜ், இமெயில் அப்படின்றது அதே தானே அனுப்பிச்சு வைக்கிறோம் இங்க. கரெக்டா? ஆமாம். அப்போ அதை இப்படி எடுத்துக்கலாமா? டைப் புதுசா வர்ற வேல்யூ. ஓகே, புரியுதா இந்த சின்டெக்ஸ்? ஓகே, ஸோ இப்படி சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஃபோன் போயிட்டு அப்டேட் ஆகுதா? ஏஜ் 25, இமெயில் b@5.com. தெரியுதா? இப்போ நம்ம சப்மிட்ல இது பண்ணுவோம், லாக் டேட்டா. ஓகே, ஸ்டேட்ல உள்ள வேல்யூலாம் வாங்கிட்டோம். அந்த புரியுதா? கோடு கொஞ்சம் காணுங்க. கோடு காட்டுறேன். ஒரு நிமிஷம். எப்படியாச்சு. ஓகே சார், புரியுது சார். அந்த டைப் நம்ம கொடுத்துருக்குறோங்களா?
அது வந்து ஆமா. நம்ம ப்ரீவியஸ் ஆஃப் டைப் கொடுத்தாலுமே வந்து அது இஷ்யூ இல்லை அப்படிதானே? ப்ரீவியஸ் ஆஃப் டைப்னா எப்படி சொல்றீங்க? அந்த டைப் அந்த அரே பிராக்கெட்டுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்னு கொடுத்து அப்படி கொடுத்தாலும் இஷ்யூ இல்லை தானே கேட்குறேன். அப்படி தர முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் ஆஃப் டைப்னா உங்களுக்கு என்ன என்ன டைப் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு தெரியாது. ப்ரீவியஸ் ஆஃப் டைப்னா எப்படி இல்ல சொல்றீங்களா? ப்ரீவியஸ்ல இருக்கிற நேம் ஓகே. அப்படிங்கிற மாதிரி இல்ல 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 அந்த அரே இப்படி பிராக்கெட் வெளியே கேட்குறேன். இல்ல இல்ல கரெக்ட். இப்படி சொல்ல இப்படி சொல்றீங்களா? இது இப்படி நீங்க யூஸ் பண்ணவே முடியாது ப்ராப்பர்ட்டி. இல்ல இல்ல அதுல அப்படி இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. ப்ரீவியஸ்க்கு அப்புறம் அரே பிராக்கெட் ஓபன் பண்ணி அதுல டைப் கொடுக்கணும். ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்ன்ற இதை ரெஃபரே பண்ண முடியாது, வேரியபிள் இங்க ரெஃபரே ஆகாது. தெரியுதா? அதாவது எப்படின்னா ரெஃபரன்ஸே வராது. இப்போ வருது, இப்போ வரும். இப்படி கொடுத்தா இப்போ வருதா ப்ரிவியூன்ற வேரியபிள் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுதா இங்க. ஆனா இந்த ஆமா. பிராக்கெட்டை எடுத்துட்டு நீங்க காட்டிங்கன்னா அது ப்ராப்பர் சின்டெக்ஸே கிடையாது. இப்போ ரெஃபரன்ஸ் காட்டுறது வெறுமனே ஒரு அப்புறம் இல்ல அது ஒரே ஒரு டைம் மட்டும் பண்றீங்களா? என்ன எரர் வருது? ப்ரீவியஸ் ஆஃப் டைப்னா ஓபன் இல்ல ஓபன் ஆரோ கொடுத்து அரே எரர், பிராக்கெட் சின்டெக்ஸ் கொடுத்து எரர். டைப் என்ன நான் தர்றேன், இல்ல டைப் டைப் போட்டா வரும். ஓகே ஓகே சின்டெக்ஸ் ஓகே எரர் தான். ஓகே. இது சின்டெக்ஸ் எரர். நீங்க இப்படி போட்டீங்கன்னா PREVன்றது புது ஒரு ப்ராப்பர்ட்டியா ஆட் ஆகும் இந்த ஆப்ஜெக்ட்ல. நான் வேணா காட்டுறேன். ஓகே. அப்புறம் அப்போ வந்து இப்போ மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற டைமும் வந்து நம்ம இப்படிதான் கொடுப்போம் அப்படிதானே? மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கரெக்டு. மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறப்பவும் நீங்க இப்படிதான் தரணும். மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னா இப்போ நான் ஒரு இந்த பாயிண்ட் சொன்னதுனால சொல்ல வரேன். என்னதுன்னா இப்போ நீங்க வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல அட்ரஸ்ன்னு போட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வச்சுருக்கீங்க சம்திங் ரைட்டா. அடுத்து லேண்ட் மார்க்குன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த ரெண்டு இருக்கு. அப்போ இது இப்போ அட்ரஸ் இருக்குன்னா நீங்க இப்போ அட்ரஸ்ல சம்திங் ஏதோ ஒன்று நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசா. அப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ அட்ரஸ்ல இருக்கிற லேண்ட்மார்க்கை மட்டும் நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ எப்படி பண்ணணும்னா, இப்போ அடுத்ததா இந்த இடத்துல என்ன பண்ணணும், அட்ரஸுக்கு திரும்ப ஒரு ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணிட்டு ஆல்ரெடி அட்ரஸ்ல இருக்கிறத இங்க காப்பி பண்ணிக்கணும் ஒரு டைம். ஏன்னா அதுவும் தனியா ஆப்ஜெக்ட்ல இப்படி காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்ததான் நீங்க லேண்ட்மார்க் அப்டேட் பண்ண போறீங்கன்னா அட்ரஸ்க்குள்ள அப்போ மொத்தமும் காப்பி ஆகும். அந்த ப்ரீவியஸ் டாட் அட்ரஸ் போட்டிருக்கேன். ஓகே குறைச்சு இப்படி போட்டிருக்கேன். ஆல்ரெடி இருக்கிற அட்ரஸ், ப்ரீவியஸ்ல இருக்கிற அட்ரஸ் வந்து இந்த காப்பி ஆகும். அட்ரஸுக்குள்ள காப்பி ஆகுன்னா இன்னும் லேண்ட்மார்க்கும் இருக்குல்ல, இந்த ரெண்டு காப்பி ஆகும். இப்போ நம்ம எந்த ஒன்று அப்டேட் பண்ணணுமோ அதை அப்டேட் பண்ணி, இப்போ லேண்ட்மார்க் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த லேண்ட்மார்க் மட்டும் அப்டேட். புரிஞ்சுதான்? இப்போ நம்ம பின்னையுமே அப்டேட் பண்ணிக்கலாம்ல சார்? பின்னையுமே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையுமே நீங்க அப்டேட் பண்ண போறீங்கன்னா இப்படி காப்பி பண்ண தேவையில்லை. இன்கேஸ் இதுல மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதாவது கீ வேல்யூ பேஸ் வந்து ஒரு 5 இருக்கு, ஆனா நீங்க ரெண்டு இது அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைன் 1 அட்ரஸ் லைன் 1ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ லைன் 1 இருக்கு, லைன் 2 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க, நீங்க பின்னையும் லேண்ட்மார்க் மட்டும் தான் அப்டேட் பண்ண போறீங்கன்னா, ஸோ இதுல வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம், இதுல இப்படி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்படி போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இதை கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ரெஃபரன்ஸ்க்கு.
ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி இங்கே ஹேண்டில் சப்மிட் போடுறது போட்டு இந்த டேட்டா வாங்குறோம்ல, இந்த மாதிரி நம்ம ஃபார்முக்கு வந்துட்டு ஸ்டேட் வச்சு நம்ம வாங்குறதுனால நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும் வேல்யூஸை. ஓகே, இப்படிதான் ஃபார்ம்ல இந்தந்த வேல்யூ கண்ட்ரோல் இருக்குன்றத அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அதனால தான் இது கண்ட்ரோல்டு. சரி, இது கண்ட்ரோல் காம்பனன்ட் முடிஞ்சிருச்சு. நமக்கு ஆல்ரெடி ஸ்டேட் ஆஃப் லிஃப்டிங்னா என்னன்னு தெரியும், கரெக்ட் தானே? ஆமா ப்ரோ. In React.js, lifting state up is a fundamental concept that plays an important role in managing the state efficiently across different components. எல்லா அதாவது ஒரு காம்பனண்ட்டை காமனாக வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுக்கும் ஸ்டேட்டை அதோட பேரண்ட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் லிஃப்டிங், ஸ்டேட் லிஃப்டிங்கிறது. When building React application, it is common for multiple components to need access to the same piece of data or state. Okay. இது வந்து காமனான சினாரியோ, இந்த மாதிரியான சினாரியோ நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி ப்ரோப் ட்ரில்லிங்லாம் போகுது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், ப்ரோப் ட்ரில்லிங் இருக்கு நிறையா பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கே என்ன பண்ணுவீங்க, புரியல? கொஸ்டின் புரியலையா? ஓகே, என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேட் லிஃப்டிங்னு ஒன்று சொன்னேன்ல, ஒரு பேரண்ட்டை காமனாக வச்சுக்கிட்டு அதுக்கு இருக்கிற சைல்டுக்கு இந்த டேட்டா தேவைப்படுது, பேரண்ட்ல இருக்கிற டேட்டா சைல்டுக்கு தேவைப்படுது, 2-3 சைல்டு இருக்கு, 3 சைல்டுக்குமே தேவைப்படுதுன்னா ஒரு இடத்துல காமனாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்டை காமனாக பேரண்ட்ல வச்சுக்கிட்டு அதோட சைல்டு அதை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரோப் சொல்லி அனுப்புவோம். இப்போ என்ன சினாரியோனா, இதே மாதிரி மல்டிபிள் சைல்டுக்கு நம்ம அனுப்ப வேண்டியதாக இருக்கு, ப்ரோப் ட்ரில்லிங் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நாம என்ன பண்ணுவோம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு? கான்டெக்ஸ்ட் யூஸ். அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட் இது கொஸ்டின் கேட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்று. சூப்பர். சரி, இந்த ரெண்டும் முடிஞ்சு. இப்போ ஸ்டேட் லிஃப்டிங்கும் ஆல்ரெடி நமக்கு தெரியும், இதுவும் தெரியும். சரி, இருந்தாலும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிலான்னு பண்ணேன். சரி, இப்போ நம்ம ப்ரோ ஸ்டேட் லிஃப்டிங்னா பேசிக்கா வந்து ஒரே ஒரு பேரண்ட்டை வச்சுட்டு அந்த பேரண்ட்டை வந்து அந்த பேரண்ட்குள்ள வந்து ஸ்டேட் வச்சுட்டு அதோட சைல்டுக்கு வந்து அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம சென்ட் பண்றோம். அது மூலமா அப்டேட் ஆகுறப்ப வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்குமோ அந்த சைல்ட்லாம் அஃபெக்ட் ஆகும். அது அந்த மாதிரி. கரெக்ட், அதேதான். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம்ல, இதுக்காக நான் பண்ண நினைக்கிறேன். எங்க பண்ணேன்னா டாஸ்க் காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டி லிங்க் பண்ணிருக்கோம். எங்க ப்ராப்பர்ட்டி லிங்க்லயே பண்ணேனா? ப்ராப்பர்ட்டி லிங்க் முன்னாடி. ஆமா, ப்ராப்பர்ட்டி லிங்க் முன்னாடி. வர்றேன் நிமிஷம். app.jsxல தான் நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல டாஸ்க்னு ஒன்று இருக்கு, இந்த அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. செட் டாஸ்க் டெக்ஸ்ட், செட் டாஸ்க் டெக்ஸ்ட், டாஸ்க் சாரி டாஸ்க் செட் டாஸ்க். ஆமாம், இதை அனுப்பியிருக்கேன்ல, தெரியுதா உங்களுக்கு? இதை இங்க இருந்து அப்டேட் பண்ணுங்க. இதை இன்புட்டுக்கு உள்ள காம்பனன்ட்ல இருந்து அப்டேட் பண்ணிருக்கேன். செட் அப்டேட், செட் டெக்ஸ்ட். ரெண்டு இதுக்கு காமனா கொடுத்தா ஸ்டேட் லிஃப்டிங், மல்டிபிள் இதுக்கு கொடுத்தா நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட் கொடுத்து அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம ஒன்று படிச்சோம்ல சார், அதை கொஞ்சம் சம்மரியா சொல்லுங்க. முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எப்படி பண்ணிருக்கோன்றத கொஞ்சம் ரிலேட் பண்ணி சொல்லுங்க. சம்மரியானா அதாவது எப்படி சொல்லலாம்னா, நீங்க வந்துட்டு காம்பனண்ட்டை வந்துட்டு இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு, இந்த ஃபார்ம்ல இருக்கிற இன்புட் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து டேட்டா நீங்க வாங்குறதுக்கு வர்றேன், ஃபார்முக்குள்ள வர்றேன். வந்துட்டோமா? சரி, கீழே ஒன்று எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். யூசர் நேம்
ஒரு H3 வச்சுக்கிறேன். இதில் ஒரு பிரேக் கொடுத்துக்கலாம். ஓகேயா? இதில் யூசர் நேம் டேட்டா டாட் நேம் இந்த மாதிரி கொடுத்துட்டோம். யூசர் நேம் வெறுமனே இருக்கு. இதில் ரைட்டா? சரி, இப்போ இந்த மாதிரி ஸ்டேட் வச்சு நம்ம இந்த ஃபார்ம் இன்புட் எல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம்ல, வேல்யூஸை வாங்கிக்கிறோம்ல, இந்த மாதிரி வாங்குறதுக்கு பேரு கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ் சொல்லுவோம். ஏன்னா இந்த இன்ஸ்டண்டா நமக்கு ஸ்டேட் அப்டேட் நடக்குது, அந்த காம்பனன்ட்ல இருக்கிற வேல்யூஸை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரி, காம்பனன்ட்ல இல்லை, இன்புட்ல இருக்கிற வேல்யூ நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது இன்ஸ்டண்டா. கரெக்டா? இதனால இது வந்து கண்ட்ரோல்டு காம்பனன்ட் சொல்லுவோம். இப்போ இதே இது நீங்க தியாகம் சொன்னார்ல, யூஸ் ரெப் வச்சு பண்றது டாம் ஆக்சஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்றோம்ல, ரெப் வச்சு பண்றோம்ல, அப்படி பண்றது, அல்லது டாக்குமெண்ட் ஆர் செட்டில்மெண்ட் பை ஐடி வச்சு பண்றது, ஆக்சஸ் பண்ணி வேல்யூ எடுத்து யூஸ் பண்றது, இந்த மாதிரி பண்றது பேரு அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ். ஓகே சார். இந்த கண்ட்ரோல் இருக்கு. கண்ட்ரோல் அது கோட்லயே பண்றோம். இது ஈஸியா அப்படி யூசர் யூஏ யூஸ் பண்ண முடியும். ஆமா, அங்க வந்து இன்ஸ்டன்டா ஸ்டேட் அப்டேட் இருக்காது. இன்கேஸ் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இங்க இப்போ நீங்க டைப் பண்றதெல்லாம் நான் இங்க பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கேன்ல, ஆமா சார். இதுக்கு நான் டாம் மேனிபுலேஷனே பண்ணல. கரெக்டா? ஸ்டேட் மட்டும் வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க அங்க வந்து நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, யூஸ் ரெப் வந்து உங்களுக்கு ரீரெண்டர் ட்ரிகர் பண்ணுது. ஸோ அதனால உங்களுக்கு என்ன செய்யாது, இன்ஸ்டன்டா என்ன நடக்காது, அப்டேட் யூஏல தெரியாது. அங்க அது என்ன ட்ரிகர் பண்ணுது சார்? யூஸ் எஃபெக்ட்டா? யூஸ் எஃபெக்ட் இல்லைங்க, யூஸ் ஸ்டேட் வந்துட்டு ரீரெண்டரா ட்ரிகர் பண்ணுவோம்ல. ஆமா ஆமா. ஓகே சார். யூஸ் எஃபெக்ட் எங்க, யூஸ் ரெப் வந்து ரீரெண்டர் ட்ரிகர் பண்ணாது. இங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க, இல்லை கம்பேரிசன் கூட வச்சு பார்த்துக்கோங்க யூஸ் எஃபெக்ட்டுக்கும் யூஸ் ஸ்டேட்டுக்கும். ஓகே, சரி. அப்புறம் ஓகே, இதுதான் சம்மரி. இது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ்க்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தான். சரி, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இதுல? ஓகே, சரி. இல்லைன்னா சொன்னீங்க அபிராமி சொன்னீங்க, கேட்டிருந்தீங்களே, இதுக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தேன், பார்த்தீங்களா? டெலிபோர்ட்னா என்னன்னு சொல்லி. இல்ல சார், நீங்க எனக்கு தான் சொன்னீங்களா? சாரி சார். டெலிபோர்ட் தமிழ் என்ன அடிச்சோம்னா இதுதான். டெலிபோர்ட் என்றால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இயற்பியல் ரீதியாக பயணிக்காமல் உடனடியாக அல்லது மாயாஜாலமாக இடம் மாறுவதை குறிக்கும். தமிழில் இதனை கற்பனை பொருட்பெயர், தொலைபெயர் அல்லது அந்தரமாக்குதல் என்று அழைக்கலாம். இன்ஸ்டண்டா நீங்க ஒரு இடத்துக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்படின்னா சொல்ல முடியும். ஒரு இடத்துல இருந்து நீங்க டைரக்டா எந்த கான்டாக்டும் இல்லாம இன்ஸ்டண்டா அனுப்புறது. இயற்பியல் ரீதியாக அப்படின்னா என்னது, அது ஐடியா இருக்குதா? நார்மலா ஒரு ஃபார்முலாவோட அது ஒர்க் ஆகாம இது வந்து அன்லாஜிக்கா நடக்கும், அது அப்படி சொல்றாங்க. சார் நீங்க பேசுறது கேட்கல சார், எதுவும் பேசுறீங்களா? இல்ல நான் பேசல, ஜஸ்ட் நீங்க சொன்னதான் கேட்டேன். சரி, அதாவது இன்ஸ்டண்டா போறது இந்த மாதிரி வச்சுக்கலாம். கற்பனை பொருட்பெயர், தொலைபெயர். தொலைபெயர்னா ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு போறது, இந்த மாதிரி. இது எக்ஸாக்டான ஒரு மீனிங்கோட இந்த வேர்டு இல்லை. கரெக்டா? சரி, இது இல்லை, இங்க வர்றேன். இங்கதான் இந்த
ஸோ இந்த மாதிரியா ஒன்று இல்லை அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இப்போ எதை யூஸ் பண்ண போகிறோம், ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர் அதுக்காக இருக்கு. Wouldn't it be great if there were a way to teleport data to the components in the tree that need it without passing through? என்ன சொல்றாங்கன்னா, டெலிபோர்ட்னா இன்ஸ்டன்டா எனக்கு ஏதோ ஒரு டேட்டா நான் அனுப்பணும், காம்பனன்ட் ப்ரோப்பே இல்லாம நான் அனுப்பணும் அப்படின்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல தான் இப்போ யார் இருக்காங்கன்னா ரியாக்ட்ல கான்டெக்ஸ்ட் ஃபீச்சர் வருது அப்படின்றத சொல்றாங்க. சொன்ன புரியுதா? இந்த 2 லைனுக்கு அவ்வளவுதான் மீனிங். கொஞ்சம் டெப்தான இங்கிலீஷ் இருக்கு. இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சேன். எனக்கும் ப்ரோ அது டெலிபோர்ட் நான் செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான். டேட்டா ஓகே, ஒரே நிமிஷம். எதுல செக் பண்ணீங்க? இல்ல சும்மா நார்மலா வந்து டெலிபோர்ட் மீனிங் போட்டா அது வந்து இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் போட்டுருக்குது. ஓகே, இங்கிலீஷ்ல நீங்க கேட்டீங்களா? வாட் இஸ் டெலிபோர்ட் அந்த மாதிரி கேட்டீங்களா? ஓகே சரி. ஸோ அந்த மாதிரி இந்த டெலிபோர்ட்னா டெலிவிஷன்லாம் அந்த அதே மாதிரி தானே. ஓகே, அதுதான் அந்த மாதிரி அனுப்புறதுக்கு எதுவுமே இல்லாம இருக்குது. இப்போ அந்த இடத்துல யார் இருக்கா? ரியாக்ட்ல கான்டெக்ஸ்ட் ஃபீச்சர். ஸோ இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஹை இங்கிலீஷ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தேடி தேடி பார்த்துக்கணும். அவ்வளோதான். மற்றபடி அது படிக்கிறதுக்கு நல்ல ஒரு டுட்டோரியல்லாம் இருக்கும். படிக்கிறதுக்கு இன்ஸ்டண்டா நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கெல்லாம் அது நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம வர வேண்டியது என்னன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, இந்த ஃபைனல் ஆர்குமெண்ட் பாசிங் டு யூஸ் எஃபெக்ட் சேஞ்ச் சைஸ் பிட்வீன் பிரிண்டர்ஸ். இது என்ன அர்த்தம்னா, நம்ம அன்னைக்கு ஒன்று பண்ணிட்டே இருந்தோம். நம்ம பண்ணும்போதுமே தான் அந்த இஷ்யூ வந்துச்சு. நான் இங்கே யூஸ் எஃபெக்ட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல யூஸ் எஃபெக்ட் ஓகே. ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ல நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த டேட்டா அப்படின்ற ஸ்டேட் வைக்கிறேன். சரி, இங்க இருக்கு. இப்போ இந்த டைம் ரெண்டர் ஆகும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, அரேல ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு. கரெக்டா? நான் இப்போ என்ன பண்றேன், அடுத்த இதுல அப்படி தூக்கிடுறேன், அப்டேட் பண்றேன். அடுத்த ரெண்டர்ல என்ன ஆயிட்டு, எலிமெண்ட்டே இல்லை. நீ என்ன ரியாக்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்துட்டு ரியாக்ட்ல இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு நீங்க சைஸ் அரேயோட சைஸை மாத்திட்டே இருக்கீங்க ஒவ்வொரு ரெண்டருக்கும் இடையில. அப்படி மாத்தாதீங்க. அந்த அரேயோட சைஸ் வந்து கட்டாயமா கான்ஸ்டன்டாவே இருக்கும். லைக் இந்த அரேக்குள்ள கொடுக்குற எலமெண்டோட சைஸ், லைக் இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது கான்ஸ்டன்ட் தான். அடுத்த நெக்ஸ்ட் ரெண்டர் வரும்போது ஏதோ கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம அரேயோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணவும் கூடாது. நம்ம கண்டிஷனை பேஸ் பண்ணி பண்ணல, நம்ம டைரக்டாவே ரிமூவ் பண்ணோம். இப்போ அடுத்த ரெண்டர்ல அது ஐடென்டிஃபை பண்ணுது. முன்னாடி இருந்த ரெண்டர்ல எனக்கு அரேல ஒரு எலமெண்ட் இருந்துச்சு, இப்போ அடுத்து இல்லை. ஸோ அதனால அப்படி நீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் சொல்லுது. அதுதான் கொஞ்சம் போட காட்டுங்க. இந்த ஒரு லைன் தான், அந்த ஒரு லைன் தான் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ அதுக்கும் ரெப்ரஸ் பண்ணிட்டேன்னா அரேல எலிமெண்டே இல்லை. திரும்ப நான் என்ன பண்றேன், நான் ஆட் பண்றேன். இனிஷியலா அதாவது ஆப் இந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆகும்போது எத்தனை எலிமெண்ட் இருந்ததோ அத்தனை எலிமெண்ட் தான் அடுத்து ரீரெண்டர் ஆனாலும் அதே எலிமெண்ட்ஸ் தான் உள்ள இருக்கணும் அரேக்குள்ள. அதாவது அரேயோட லென்த் வந்து சேஞ்சே ஆகக்கூடாது, கான்ஸ்டன்டா இருக்கணும். அரேயோட லென்த் 1னா 1 தான் கடைசி வரைக்கும், 2னா 2 தான். நம்ம அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது யூஸ் எஃபெக்ட்குள்ள இருக்கிற
டிபெண்டன்சி அரேயோட லென்த். அதை தான் அந்த எரர் சொல்லுது. ஓகே சார். சரி, இந்த இடத்துல யூஸ் எஃபெக்டே தேவை கிடையாது. ஸோ அதனால எடுத்துருங்க, இந்த இஷ்யூக்காக உங்களுக்கு சொன்னேன். ரைட், ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த யூஸ் ரெஃப் கரெக்டா. அதுக்கப்புறமா அந்த கன்சியூமர்னு ஒன்று சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா தியாகம்? நீங்க கன்சியூமர்ன்றது எதுக்குன்னு கேட்டு. ஆமா. ஸோ அப்போ அது எதுக்குன்னா அந்த யூஸ் கான்டெக்ட்ன்ற ரூப் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? ஆமா ப்ரோ, ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் யூஸ் பண்றதுக்கு கிளாஸ் காம்பனன்ட். இப்போ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்டுக்கு முன்னாடி கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? அதாவது ஹூக்ஸ்ன்ற கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரியாக்ட்ல. இப்போ அது வந்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை தான் ரியாக்டும் ரெக்கமெண்ட் பண்ணுது, ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்டை யூஸ் பண்ணுங்கன்ட்டு, கரெக்டா? முன்னாடி என்னன்னா இந்த மாதிரி அந்த கன்சியூம் பண்ணதில்ல, நீங்க ப்ரொவைடர் ஓகே யூஸ் கான்டெக்ட்குள்ளே நான் போயிடுறேன். இப்போ இந்த app.jsx ஓகே. ஸோ இங்கே யார் இருக்கா? அந்த காம்பனன்ட்ஸ்குள்ள கான்டெக்ட் ப்ரொவைடர். ஸோ இந்த ப்ரொவைட் பண்ணுறோம்ல, இதுக்கு சில்ட்ரனாக வர்றான்ல ஒரு காம்பனன்ட்ஸ்லாம், சில்ட்ரனாக வர்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேஷ்போர்டுன்றது இந்த ப்ரொவைடரோட சைல்டு. அப்போ இவன் தான் கன்சியூமர், அவன் ப்ரொவைட் பண்றத இவன் யூஸ் பண்ண போறான், அதனால இவன் கன்சியூமர். இங்க என்னன்னா அந்த கான்டெக்ஸ்ட் ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் தெரியுமா, வேரியபிள் ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம்ல, இந்த கான்டெக்ஸ்ட் ஒன்று. இப்போ எப்படின்னா முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இம்போர்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ இங்க என்ன பண்ணிடணும்னா அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு ரேப் பண்ணிடணும். கான்டெக்ஸ்ட் டாட் கன்சியூமர் அப்படின்னு போட்டுட்டு தான் இவனுக்குள்ளேயே நீங்க எழுதணும் கூட. இப்படி ரேப் பண்ணி தான் எழுதணும். முன்னாடி கிளாஸ் காம்பனன்ட் இருக்கு, பட் நமக்கு இந்த யூஸ் புக் வந்ததுக்கு அப்புறமா நீங்க அப்படி எழுத தேவையில்லை. அவ்வளவுதான் நான் சொல்றது. ஆமா, அதனாலதான் அந்த கன்சியூமர். நமக்கு இப்போ கிளாஸ் காம்பனன்ட் படிக்கிறது இல்லைல்ல. கிளாஸ் காம்பனன்ட் படிச்சோம்னா அதோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும், சின்டாக்ஸ் வேற மாதிரி போகும். ஸோ நமக்கு அது இப்போ தேவை கிடையாது. ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் ஃபியூச்சர். சரியா? ஸோ ஓகே, அடுத்ததான் யூஸ் ரெஃப். இப்போ யூஸ் ரெஃப் எங்க படித்தோம்? யூஸ் எஃபெக்ட்குள்ளேயே படித்தோம். சோர்ஸ் நான் அது ஆக்சுவலா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஈவென்ட் லிஸ்னர். ஆக்சுவலா எனக்கு நடந்துச்சு, அது கட்டாயமா நடக்கும். நான் ஏதோ தப்பு பண்ணி இருந்திருக்கேன், அதனாலதான் எனக்கு நடக்கல. கட்டாயமா நடக்கும் இந்த இடத்துல தானே. இந்த ஆட் ஈவென்ட் லிஸ்னர் வந்து நடக்கும். மிஸ் பண்ணேனா என்னன்னு தெரியல. உங்களுக்கு கிளியர்னா ஓகே. சரி, நீங்க யூசர் வச்சு நீங்க ஆட் ஈவென்ட் லிஸ்னரும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் இதுவும் நான் பார்த்தேன். ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த அன்மவுண்ட் ரிலேட்டடா கேட்டிருந்தேன், நம்ம ரிட்டர்ன் ஆகுறது. ஆமா ஆமா. அது வந்து ஆக்சுவலா நான் வந்து ஒரு இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன சொல்லுச்சுன்னா, அது வந்து அன்மவுண்ட்ங்கிறது வந்து ஒரு கிளீனப் ஜாப் மாதிரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்னன்னா இப்போ வந்து இல்ல அன்மவுண்ட், அது அன்மவுண்ட்ங்கிறது கிளீனப் ஜாப் மாதிரி. சரி. இப்போ என்னன்னா லைக் இப்போ வந்து ஒரு டைம் வந்து ரெண்டர் ஆகுதுன்னா அந்த டைம் வந்து லைக் ஒரு டைம் ரெண்டர் ஆகுதுன்னா அது வந்து ரெண்டர் ஆயிடும். ஆனா வந்து நெக்ஸ்ட் டைம் அது ரெண்டர் ஆகுறப்ப அது வந்து ப்ரீவியஸா இருக்கிற அந்த ஈவென்ட் லிஸ்னரை வந்து கிளீன் அப் பண்ணிட்டு தான் யூஸ் எஃபெக்ட் குள்ளே அது போகும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. கரெக்ட்.
அதுதான் நானும் சொன்னேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓகே, எனக்கு அந்த டைம் எனக்கு புரியல ஆக்சுவலா. அதை புரியல. ரீட் பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சுச்சு. புரிஞ்சுச்சா? ஓகே. இந்த கிளீனப் ஃபங்க்ஷன்னா என்னது? காமன் அண்ட் அன்மூவ்ட். நம்ம செட் இன்டர்வல் பண்ணும்போது அதோட ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த செட் இன்டர்வலை கிளியர் பண்ணி விட்டோம்ல, அதே போல தான் நீங்க ஈவன் லிசனரையும் ரிமூவ் ஈவன் லிசனர் கொடுத்து ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணலன்னா ஒரே பட்டனுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பட்டனுக்கு ஒரு ஈவன் லிசனர் நீங்க யூஸ் எஃபெக்ட்குள்ள போட்டிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் ஒவ்வொரு ரெண்டருக்கும் என்ன நடக்கும்? ஈவன் லிஸ்னர் புதுசா கிரியேட் ஆயிட்டே இருக்கும், ஆட் ஆயிட்டு இருக்கும். ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்போ மல்டிபிள் லிசனர்ஸ் ஒரு பட்டனுக்கே நடக்கும். அதாவது மல்டிபிள் டைம்ஸ் அந்த லிசனருக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு இருக்கும். ஒரு டைம் கிளிக் பண்ணா 4 டைமோ 5 டைம் கால் ஆகும். ஏன்னா 5 டைம் ரீரெண்டர் நடந்திருக்கும். ஸோ அது கிளீனப் ஃபங்க்ஷன். இப்போ வந்து அப்போ நான் வந்து ஆட் இவெண்ட் லிஸ்னர் வந்து யூஸ் எஃபெக்ட்ல கொடுத்தா நான் வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்ணலன்னா நான் நெக்ஸ்ட் டைம் நடக்கிறப்போ அது ஆட் ஆகிட்டே போயிட்டப்போ. கரெக்ட், அதேதான். ஓகே, நான் அதை ஆக்சுவலா ட்ரை பண்ணி பார்க்கணும். அது கட்டாயமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. இது நீங்க ட்ரை பண்ண தான் உங்களுக்கு ரியாக்ட் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்க இதை போட்டு பார்க்க போய் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னா இந்த கன்ஃபியூஷனோட இருந்திருப்பீங்க. ஐயோன்னா இந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலன்னா சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணும்போது தான் என்ன அதில் கிளியர் கிடைக்கும். இல்லைன்னா இன்னும் ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி டவுட்டை நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கிளாஸ். அதனால ப்ராக்டிஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அத பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன சைட் சார் இருக்கு? ஏதாவது சைட் இருக்கா? ஏன்னா இதுல வெறும் ரீடிங் தான் பண்ண முடியுது. நம்ம தான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நீங்களே கிரியேட் பண்ணி பண்ணுங்கன்றது தான் என்னோட ரிக்வெஸ்ட். சரி சார். நீங்களே கிரியேட் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இல்லை உங்களுக்கு அது டைம் ஆகுற மாதிரி இருக்குன்னா நீங்க அந்த கோட் சாண்ட் பாக்ஸ் தான் மறந்துருச்சு எனக்கு. அதான் இங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால இன்ஸ்டன்டா அவுட்புட்டையும் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இதை ட்ரை பண்ணீங்கன்னா பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி கஷ்டமா இருந்துச்சுன்னா மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்னும் அடுத்து போகணும். இது வரைக்கும் முடிச்சிருக்கோம்னா இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இதுக்கு ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணணும். அது பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம், டாஸ்க் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து ஒன்று நாளைக்கு கிளாஸ் எப்போ வைக்கலாம்? ஈவினிங் வைக்கலாமா இல்லை டே டைமில் வைக்கலாமா? நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் சார். சரி, ஈவினிங் வச்சிடலாமா? ஓகே. இதே டைம் கனெக்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு. ஈவினிங் என்ன டைம்ல? இதே டைம் 8:30. கேட்கலங்க. ஊர்ல இல்ல, ஊர்ல திருவிழா ஆக்சுவலா. திருவிழாவா? அதான். ஆமா, நைட்டு தேர்லாம் இருக்கு. சரி, ஓகே. சரி, நாளைக்கு காலையிலன்னா உங்களுக்கு எப்படி சிச்சுவேஷன்? காலையில எனக்கு ஓகே தான். ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு நிமிஷம்.